ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாபிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான நியூஸ் என்டிஏட்டருந்து வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீட் 2023 ஜேஇ 2023 எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஷாக்கிங் அப்டேட்னே சொல்லலாம். நம்மளுக்கு ஜேஇக்கு எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 15 டிசம்பர் 2022 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஜாயிண்ட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜனவரி சீசனுக்காண்டி. ஓகேவா, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 12 ஜான்வரியில் நம்மளுக்கு முடியுது நைட் 9 மணி வரையும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி அப் டு 11:50. ஓகேவா, பேமெண்ட். ஓகேவா, அப்போ அப்ளிகேஷன் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி ஜான்வரி வரை இருக்குது. நம்மளுக்கு பேமெண்ட்டுக்கும் 12ஆம் தேதி நைட்டு மிட்-நைட் 11:50 வரை இருக்குது. நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி சிட்டி வந்து எப்போனா செகண்ட் வீக் ஆஃப் தி ஜான்வரியில் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க எந்தெந்த சிட்டியில் வந்து நம்மளுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு டவுன்லோடிங் அட்மிட் கார்டு எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா 3rd வீக் ஆஃப் ஜான்வரியில் நடக்குது. எக்ஸாமினேஷன் டேட்டை பார்த்துக்கோங்க, 24, 25, 27, 28, 29, 30, 31 ஜான்வரி 2023. நல்லா பார்த்துக்கோங்க, 24 1, 25 2, 27 3rd, 28 4th, 29 5th, 30 6th, 31 7th, மொத்தம் 7 நாள் நடக்குது இந்த ஃபஸ்ட்டு சீசன். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் டேட்டு ஷிஃப்ட் எல்லாமே வந்து அவங்க அட்மிட் கார்டே என்டர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்றைக்கு வந்து ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் அண்டு ஆன்சர் கீ வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அது வெப்சைட்டில் டினோட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டுக்கு கூறியது கொடுத்துட்டாங்க. இதில் மொத்தம் 13 லாங்குவேஜஸில் மொத்தம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒரிசா, பஞ்சாப், தமிழ், தெலுங்கு, உருது அப்படிங்கிறதுல மொத்தம் 13 மொழியில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழே ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜேஇ 2023 ஒன்லி சீசன் 1 வில் பி விசிபிள் அண்ட் கேண்டிடேட்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் தட். Is that next season 2 will be visible. The candidate can opt for that season. The application window for season 2 will be reopened per the details available in the information bulletin or will also be notified separately through a public notice. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட்டு சீசன் எழுத விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் செகண்ட் சீசனில் கூட அப்பியர் ஆகிக்கலாம். உங்களுக்கு செகண்ட் சீசனில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமோடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் இந்த எக்ஸாமில் வந்து நான் எழுத பிடிக்கல, இல்லை எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னா நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால நான் எழுதலை அப்படிங்கிறவங்க செகண்ட் சீசனில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீஓப்பன் பண்ணுவாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே வெப்சைட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜேஇ எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து இன்னையிலேருந்து நாளைக்கு ஜனவரி 12 வரை நம்மளுக்கு ஓப்பனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. கண்டிப்பாக நீட் 2023 எப்படி இருக்கும், மேலே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு அதிகமான சான்ஸ், 90% சான்ஸ் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேப்பர் 1 பிஇ பிடெக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. மார்க் டிஸ்ட்ரிபியூஷனில் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் 30 20 செக்ஷன் பி. அப்போ செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. மொத்தம் பேப்பர் 1, பேப்பர் 1ல் பிஇ பிடெக் வராங்க, பேப்பர் 2ஏல பி ஆர்க் வராங்க, பேப்பர் 2பியில் பி பிளானிங் வராங்க. அப்போ அந்த உங்களுக்குரியது அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு செக்ஷன் தான். 2 ஷிஃப்டாக நடக்குது, மார்னிங் ஷிஃப்ட் அண்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு, மொத்தம் 2 நடக்குது. ஓகேவா, இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஜேஇ 2023 த்ரூ ஆன்லைன் மோடு ஒன்லி. ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாமே தவிர வேறு எதுவும் ஆஃப்லைனில் மோட்லலாம் பண்ணக்கூடாது. சில பேர் ஏமாற்றுவாங்க, அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. ஜேஇ வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு only one application is to be submitted by a candidate is in circulum. Candidates will be allowed to fill more than one application form. Strict action will be broken. சில பேர் வந்து லாஸ்ட் இயர்லாம் நடந்துச்சு, ஒரே அப்ளிகேஷன் நம்பரை வச்சுக்கிட்டு 4-5 அப்ளிகேஷனை போடுறது, பாஸ்வேர்டை மாற்றி நம்பர்ஸை மாற்றி 4-5 அப்ளிகேஷன் போடுறது. இந்த வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா அவங்கள வந்து அந்த ஃப்ராடுன்னு சொல்கிறாங்களா, அந்த இதுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாமில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தந்துடுவாங்க. அது ஒன்று மட்டும் தான் வச்சுக்கணும். திருப்பி நான் அப்ளிகேஷன் போட்டு திருப்பி இன்னொரு இதில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. இது ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃப்ராட் வேலை பண்ணுறது. ஏன்னா உங்களோட பேரவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போய் போடுவீங்க, செகண்ட் இன்னொரு அப்ளிகேஷன் போடும்போது அது 2 அப்ளிகேஷன் ஆயிடுச்சு, உங்கள் பேர்லேயே 2 அப்ளிகேஷன் கிட்ட வந்துடுது. ஓகேவா, அதனால் இதுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணியாச்சு.
அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீட் 2023 May 7 இருக்கும், அப்படி இல்லைனா May 28 இருக்கும். நல்லபடியாக படிங்க. யாரும் போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு நினைக்காங்க. ஜூன் ஜூலையில் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஜேஇஏ ஜான்வரியில் வச்சு முடிச்சிட்டான் அப்படின்னா ஏப்ரல் சீசன் ஸ்டார்டிங்கில் மிட்டில் என்ன நடந்துடும், நம்மளுக்கு செகண்ட் சீசன் நடத்தணும். ஆல்ரெடி நம்மளுக்கு டைம்ஸ் ஆஃப் நம்ம லாஸ்ட் வீக் சொன்னபடியே அவன் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி ஜான்வரியில் வச்சுட்டான். அதே மாதிரி ஏப்ரல் மிட்டில் வச்சுட்டான் அப்படின்னா நம்மளுக்கு May 7 ஆர் May 28 கண்டிப்பாக நீட் எக்ஸாம் இருக்கும். ஜூன் ஜூலையில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நீட் 2023 ஜேஇ 2023 எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் சீரிஸை கெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.